இன்னைக்கு டிசம்பர் 3 கார்த்திகை தீபம். அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் மாலை போட்டாச்சு. ஸோ இன்னைக்கு இருந்து விரதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது என்னோட டே 1 அவுட்ஃபிட். காலையிலே சேலமில் இருக்கிற சாஸ்தா கோவிலுக்கு போய் மாலை போட்டு கையோட எங்களுக்கும் சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டாரு. நான் அவர் வர்றதுக்குள்ளார வீட்டில் பூஜை பண்ண ரெடி பண்ணிட்டேன். கூடவே என் பையனையும் ஸ்கூலுக்கு அனுப்ப ரெடி பண்ணிட்டேன். அவர் வந்ததும் வீட்டில் பூஜை போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாரு. நானும் பையனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு லஞ்ச் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் குக்கரில் வச்சுட்டு கூடவே கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய் போட்டு சாம்பாருக்கு தாளித்து விட்டுட்டு பொரியலுக்கு வெண்டைக்காய் பொரியல் செய்யலான்னு டிசைட் பண்ணி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மற்ற நாளை விட இனிமேல் கொஞ்சம் சீக்கிரமாக லஞ்ச் பண்ணணும். என் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு 12:30க்கெல்லாம் வந்துடுவான். ஸோ அதுக்குள்ளே நான் எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணாதான் வந்த உடனே ஒரு 5 to 10 minutes ரெஸ்ட்டு விட்டுட்டு லஞ்சு சாப்பிட கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா எதுவுமே பண்ண விட மாட்டார். வீக்லி ட்வைஸ் நான்வெஜ் செஞ்சுட்டு இப்போ அவர் கோவிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் வெஜ் மட்டுமே செய்யணும்னு யோசிக்கும் போது என்ன செய்கிறதுனே தோண மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வெஜ் ரெசிபீஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். அட்லீஸ்ட் என் மூளைக்காவது கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுப்போம். அண்ட் உங்கள் வீட்டில் கார்த்திகை மாதம் மாலை போட்டு கோவிலுக்கு போகிறவங்க இருக்காங்களான்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இருந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரப்போகுது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.